Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையினால் இந்த பிள்ளைகளை இடைக்கட்டி காத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது அப்பா, இந்த வார்த்தைக்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நான் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆளுகை செய்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். பாருங்க, இந்த மாதம் 5ஆம் மாதத்துல நாம் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுதலை நாளாக உணர முடியும். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 77வது சங்கீதம் 19-20வது வசனத்தை நாம் வாசிப்போம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினீ. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த நாளில கர்த்தருடைய பாதை எங்க இருக்கிறது? அதான் வசனம் சொல்கிறது, அவருடைய வழியும் அவருடைய பாதையும் கடலிலும் தண்ணீரிலும் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய பாதை நிறைய புரியவே இல்லை. எந்த வழியில போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் என்னவா ஆக போகிறோம், எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறார், சில குழப்பத்தின் மத்தியில நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய வழி சரியா இருக்கிறதா என்று பலவிதமான குழப்பத்தில் இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய பாதை எங்க இருக்கிறதுனா கடலிலும் தண்ணீரிலும் இருக்கிறதுனா, பிரச்சனைகளுக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிறோம், பிரச்சனை வந்துருச்சு வழியே இல்லை, நம்ம அவ்வளவுதான் அடைக்கப்பட்டோம் நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தண்ணீர்களுக்கு மத்தியில என்னுடைய வழி இருக்கிறது, அந்த கடலின் மத்தியில என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு காலம் நான் அடிமையா இருந்துட்டேன், இவ்வளவு காலம் பல உபத்திரவங்களும் பல விதமான காரியங்களும் அழுத்தப்பட்டிருந்தேன், அப்படி நான் கடந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது அது விசாலமான இடமா இருக்கும். நான் நல்ல ஒரு பாதையில நடந்து போவேன். எல்லாமே ஆண்டவர் வித்தியாசமா என்ன நடத்துவார் என்று பல விதமான எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க கடந்து வராங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னா, அந்த வழியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா வனாந்திர வழியில அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திர வழியில கொண்டு வந்தார்னா, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்தின் காணக்கூடாதபடிக்கு, இப்ப ராஜ்யத்திற்குள்ளாக நாட்டுக்குள்ளாக அவங்களை வழி நடத்தும் போது பல ராஜ்யங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுந்து வருவார்கள். ஜனங்க இவ்வளவு நாள் உபத்திரவத்தை பார்த்துட்டாங்க, இந்த இடத்துல அடிமையில இருந்துட்டாங்க, அவங்க போய் திடீர்னு சண்டை எல்லாம் போட முடியாது, அவங்க ரொம்ப தோய்ந்து போயிட்டாங்க, அவங்கள நாம் விடுதலையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு பாதையை வைத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பாதையை யோசிச்சாங்க, ஆனா கர்த்தர் அவர்களை வனாந்திர பாதையில அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த வனாந்திர பாதையில கர்த்தர் பலவிதமான அற்புதங்களை செய்தார். நம்ம வசனத்துல நம்ம வாசிச்சல, மோசே ஆரோன் என்பவர்களுடைய ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார்னா, ஆட்டு மந்தையை போல அவர்களை வழி நடத்தி, ஆடு என்னெல்லாம் சொல்லுமோ, நம்ம என்ன சொன்னாலும் ஆடு கேட்கும், அந்த மேய்ப்பன் என்ன சொன்னாலும் அந்த ஆடு கேட்கும். அது மாதிரி அந்த ஆட்டு மந்தையை போல, தன்னுடைய சத்தத்தை கேட்கிற மந்தையை போல அந்த ஆடுகளை அவர் மேய்த்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க பாதை உங்களுக்கு புரியலையா? தேவனை நோக்கி பாருங்க, அவர் எந்த வழியில வச்சிருக்கிறாரு, எந்த பாதையில நம்மை நடத்துகிறார் என்ற ஒரு உணர்வோட கூட இருங்க. நீங்க நினைக்கிற பாதையில கர்த்தர் நடத்துவார், நீங்க யோசிக்கிற வழியில கர்த்தர் நடத்துவார் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இல்ல, கர்த்தருடைய பாதை வித்தியாசமானது, அவருடைய வழி வித்தியாசமானது. யாருமே நடத்த முடியாத வழியில தான் அவர் நடத்துவார். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம், குருடர்களை அவர் அறியாத பாதையில நடத்துவது போல நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயால வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை சொல்கிறார். குருடர்
குருடர்களுக்கு அவருடைய வழி தெரியாது. ஆனா கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார், அவ்விதமாகவே நான் உங்களை நடத்துவேன். வசனத்தின் படி பார்க்கிறோம், இருளே கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. பாதைகள் நமக்கு புரியாதுதான். இந்த சூழ்நிலையில யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்களோ, அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு இருக்கீங்களா? தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் எப்படி குருடர்களை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தினாரோ, எப்படி இருளை வெளிச்சமாக மாற்றுகிறாரோ, கோணலை செவ்வையாக மாற்றுகிறாரோ, அவ்விதமாகவே உங்கள் பாதையும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில இந்த வேளையில இருக்கிறது. தேவன் நீங்கள் விரும்புகிறதுக்கு மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் நம்மளுடைய குழப்பம் அதிகமா இருக்கும். ஆண்டவரே, என் முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வழியில போலாமா, இதுல போனா ஆசீர்வாதம் வருமா, இந்த காரியம் நடக்குமான்னு பல கேள்விகளோடு நீங்க காத்திருக்கலாம். தேவன் இவ்விதமாகவே உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நடத்துகிறதை நீங்கள் நிதானமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக இன்னைக்கு பிரசங்கத்துல கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருகிற நேரத்துல அந்த இடத்துல பார்த்தோன்னா பார்வோன் சொல்லுகிறான், இந்த ஜனங்க வனாந்திர வழியில போறாங்க, இந்த வழியில அவங்களுக்கு பாதை இருக்காது, அவங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியாது. விசேஷமா அவங்க சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவளை அடித்து போட்டது என்று சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோனுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, வனாந்திரத்துல இந்த ஜனங்க நடந்து போறாங்க, இவங்க போனாங்கன்னா கண்டிப்பா போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வனாந்திரத்துல எப்பேற்பட்ட பாதையா இருக்கு, அங்க தண்ணி இருக்காது, அங்க உணவு இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த வழியில ஆடு மாடுகள் மத்த எல்லா காரியத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கண்டிப்பா அந்த வனாந்திரத்துல அவர்கள் அழிந்து போவார்கள், அந்த வனாந்திரம் அவர்களை அடைத்து போடும் என்று அவன் இவ்விதமா யோசிக்கிறார் பார்வோன். நீங்க இந்த நாட்களில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை குறித்து அப்படிதான் யோசிப்பாங்க. இவங்க இந்த வழியில போறாங்க, கண்டிப்பா இவங்க வாழ்க்கை சரியா இருக்காது, இவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க, இவங்க வழியிலேயே அழிந்து போவார்கள், பாதை கிடைக்காது என்று பல பேர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதனாலேயே நமக்கு என்ன தோணும் தெரியுமா, புறஜாதி பேசுற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம பாதை எப்படி டிசைட் பண்ணணும் தெரியாம நாமளே குழம்பிட்டு உட்கார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. வேதாகமத்துல என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே, தேவ பிரசங்கத்துல கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசி இருக்கிறாரு, நம்மளை எப்படி நடத்துவேன்னு ஆண்டவர் என்ன சொன்னார், அதையெல்லாம் யோசிக்காம வெளியே இருக்கிற புறஜாதி சொல்லுகிற காரியத்தையும் உலக பிரகாரமா எல்லோரும் நடந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து நாம யோசிச்சு நம்ம பாதையை நாமளே இருளாய் மாற்றுகிறோம். ஹல்லேலூயா. சாதாரணமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கூட நமக்கு இல்லாம போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் போதித்து நடத்துகிறார். அவர்களை அவர் ஆண்டவர் ஒரு ஆட்டை போல அழகாய் அணைத்து கொண்டு அவர்களை நேர்த்தியாய் நடத்துகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம புறஜாதியை போல யோசிக்கிறோம், வெளியே இருக்கிறவர்களை போல யோசிக்கிறோம். அதனாலதான் நம்ம பாதை நமக்கு புரியல, நம்ம எங்க போய் சேர போறோம்னு தெரியல. இந்த நேரங்களில் நிறைய குழப்பம், இந்த வழியா அந்த வழியா ஒண்ணுமே புரியல ஆண்டவரே அப்படின்னு சில காரியங்களை குறித்து குழம்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பார்வோன் எதிராய் வந்தவன், எதிராய் அவன் யோசிக்கிறான், புறஜாதி அவன் யோசிக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அவன் புறஜாதி, தேவனை பத்தி அறியாதவன், தேவனுடைய அறிவு இல்லாதவன். அதனாலதான் அவன் சொல்றான், இந்த வனாந்திரம் இவர்களை அடைத்து போடும். இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா திகைத்து திரிகிறார்கள். அவங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்வை தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியுதுன்னா, பாவம் இவங்க எப்படி போறாங்க பாரு, திகைத்து அவங்க எந்த வழி போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்களை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு நினைவுகளோட எல்லாரும் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நீங்க தேவன் நடத்துகிற விதத்துல வந்தீங்கன்னா நீங்க எந்த வகையிலும் இடறி போக மாட்டீங்க. நீங்க உலக பிரகாரமான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்கள் திகைத்து திரிவீர்கள். அல்லேலூயா. நீங்க எந்த பாதையில போக வேண்டும், எந்த வழியில போக வேண்டும் என்ற உணர்வோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி போறது எப்படி போறது எப்படி போறதுன்னு கேட்கறீங்க, அப்படியே நிலைத்திருங்க. கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார், உங்களை நேர்த்தியா நடத்துவார். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக இந்த பார்வோனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அவர்கள் விழுந்து போவார்கள், அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், மறுபடியும் நம்ம கிட்ட தான் வருவாங்கன்னு அவங்க தேவையில்லாம ஒரு தப்பான கால்குலேஷன்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும், தேவன் உங்களை எப்படி தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார் பாருங்க. அதுலயே தொடர்ந்து 29வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியில் நடந்து போனார்கள், அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவருக்கு மதிலாக நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோனுடைய பார்வைக்கு எப்படி தெரிந்தது, வனாந்திர பாதையில போகிறார்கள், அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், வழியில அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுக்கப்புறம் சமுத்திரம் வருகிறது, இவர்கள் இதுல இருந்து வெளியில வரவே முடியாது என்றார். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தான் வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புறஜாதி யோசிக்க கூடிய ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அது இல்லன்னு மாற்றி காமிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் வழியாக, கடலின் வழியாக, அந்த தண்ணீர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் வெட்டாந்தரையாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இன்றைக்கு உங்களை அப்படிதான் நடத்த போகிறார். அடைக்கப்பட்டது போல தெரியல,
யோசிக்கலாம், உங்களுக்கு பாதையே உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கலாம். மத்தவன் இப்படி எல்லாம் சொல்றானே, உறவினர் இதை சொல்றாங்களே, புறஜாதி இதை சொல்றாங்களே, பாதை கிடைக்கல, இவங்க இந்த வழியில போக முடியாது, இந்த பிசினஸ் லாஸ் ஆயிடும், இந்த வாழ்க்கை இவர்களுக்கு லாஸ் ஆகி முடியும், இவர்கள் எழுந்து வெளியில வரமாட்டார்கள், இப்படி சுற்றி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒரு குழப்பம் வருகிறது, நான் சரியா போகிறேனா, சரியா செய்கிறேனா, எனக்கே ஒரு குழப்பமா இருக்குனா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் இவ்விதமாக கடலிலும் ஆண்டவர் தண்ணீர் திரளான தண்ணீருக்கு மத்தியிலும் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஏசாயால வசனம் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய பாதையை உருவாக்குகிறேன், உங்களுக்கு புதிய காரியத்தை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். பாதை எப்படிப்பட்டதுன்னா, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற தெய்வம் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அங்க திரளான ஜனங்க இயேசுக்கு முன்பதாக இருக்கிறாங்க. அந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது இயேசு கிட்ட கொடுக்கணும் போது வழி இல்ல, வழி இல்லாத சூழ்நிலைகள். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, வழி இல்ல, நாளைக்கு வந்து இயேசுவை பார்த்துக்கலாம், இந்த ஊர்ல தானே இருக்கிறாரு அவரு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படியாவது மீட் பண்ணணும்னுட்டு இந்த 4 வழிகளிலும் அவங்களுக்கு வழி கிடைக்காத போது அந்த மேற்கூரையிலிருந்து ஒரு புதிய வழியை கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேற்கூரையிலிருந்து அவர்கள் இறக்குகிறார்கள். அவர்கள் இயேசு இருக்கிற அந்த ரூம் வழியாக அவங்க இறக்குகிறாங்க. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய நார்மலான நம்மளுடைய திங்கிங்லாம் எப்படி இருக்கும், இந்த வழி இருக்கும், அந்த வழி இருக்கும், 4 பக்கத்துல 4 வழிகள் யோசிச்சிருப்போம். ஆனா மேல இருக்கிற வழியில ஒரு காரியம், புதிய காரியத்தை அந்த இடத்துல இருந்து அவர்கள் செய்கிறார்கள்னா, இதுதான் வித்தியாசமான வழி, வித்தியாசமான கோணம். இந்த இடத்துல கர்த்தர் உங்க இடத்துல பேசுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல உங்களுக்கு வார்த்தை உண்டு, வழி உண்டு, பாதை உண்டு. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து மீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அவர்களுக்கு உண்டா இருந்தாலும், அவர்களுடைய ஒரு மனது என்னன்னா, நமக்கு வழி வேணும், நமக்கு சுகம் வேணும், நமக்கு பாதை வேணும்னு சொல்லிட்டு அந்த மேல் கூரை வழியாக இறக்கினது போல இன்னைக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வழி உண்டாகிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உருவாக்குகிறார். அவர் உருவாக்கி உங்களை வழி நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய பாதைகளை உருவாக்குகிறவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். வனாந்தரத்துல ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நினைக்கும் வண்ணமாகவோ அல்லது உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகள் நினைக்கிற வண்ணமாகவோ அல்ல. ஆண்டவர் தன்னுடைய பாதையை எந்த இடம் அடைக்கப்பட்டது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, மற்றவர்கள் யோசிக்கிறார்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் வெட்டாந்தரையில நடக்கும்படியாக, ஆசீர்வாதமாக நடக்கும்படியாக புதிய வழிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களோடு கூட முகமுகமா இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க எப்படி போகணும் என்பதை கர்த்தர் அறிவார். இந்த நேரத்துல கூட சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சமூகத்தை நோக்கி பாருங்க, அவரிடத்துல அமர்ந்திருங்க. அவர் அடைக்கப்பட்ட இடத்தை திறந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். குருடர்களை அறியாத பாதையில் நடத்துவது போல உன்னை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். உன்னோட கோணலை அவர் செவ்வையாய் மாற்றுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பாதைகள் ஆண்டவரே திரளான தண்ணீர்கள் மீது இருக்கிறது என்று ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டதுபடி கர்த்தாவே, வனாந்திரத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான பாதையாக மாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை நிமித்தமாய் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். தேவையில்லாத குழப்பங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பாதையை குறித்து குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.